இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம வந்து ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எபிசோடில் வந்து நிலாவும் சோழனும் வெளியில் கிளம்புவாங்க. அப்போ வெளியில் என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் சோழன் சொல்கிறான், போகிற வழியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோமா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவான். அதுக்கு நிலாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி டீ குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாரி சொல்றாங்க. உங்க அப்பா கிட்ட பேசி பார்த்த வரைக்கும் தெரியுது, அந்த பத்திரம், அந்த உயில் வந்து எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியல." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சோழன் சொல்வாரு, "முதல்லலாம் எனக்கு அந்த வீடுனா என் வீடுன்னே எனக்கு நெனப்பு இருக்காதுங்க. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து எங்க பெரியப்பாவும், அத்தையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த வீட்டு மேல எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. எப்போ வச்சு அவங்க என்ன வெளியில தள்ளி சீல் வச்சாங்களோ அந்த வீட்டுக்கு, அப்பத்துலேருந்து என்னன்னு தெரியல, அந்த வீட்ட என்னால மறக்கவே முடியல. எனக்காவது பரவால்ல, சேரண்ணனலாம் ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளையிலேருந்து அங்க தான் பொறந்து, வளர்ந்து எல்லாமே நாங்க எல்லாமே வளர்ந்தது அங்க தான். சேரன் அண்ணனும் அங்க தான் அ கொஞ்சம் கருத்து தெரியிற வரைக்கும் அப்படி இருந்திருக்காரு." அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்போ நிலா சொல்வாங்க, "எனக்கு இது ஒண்ணு தாங்க புரியல சோழன். ஏன்னா, இப்போ சொத்து 3 பேருக்கு பிரிச்சு குடுத்துட்டாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, உங்க அத்தைக்கு வர சொத்து, அந்த வீடு உங்க அத்தை பேர்ல இருக்கு. அப்ப அந்த ஐயனார் வீட்ட சுத்தி இருக்கிற நிலம் உங்க பெரியப்பா பேர்ல இருக்கு. அப்ப இந்த வீடு மட்டும் ஏன் உங்க அப்பா பேர்ல இல்லாம, ம் அ உங்க அப்பா பேர்ல இல்ல? அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. அது யார் வீட்டு சொந்தக்காரங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டா, நீங்க இல்லன்றீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ இவன் சொல்லுவான், "என்னங்க டவுட்டு?" அப்படின்னும்போது, "ஒரு வேள அது உங்க பெரியப்பா கிட்ட தான் இருக்கோ, அந்த உயிலு." அப்படின்னும்போது, அப்போ இவன் சோழன் சொல்றான், "இந்த மாரி அப்படியா இருந்தா வந்து சண்டை போடுவாங்கங்க. அந்த சொத்து எங்களுக்கும் தான் சொந்தம்." அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்களே அப்படின்னும்போது, அப்போ நிலா சொல்றாங்க, "நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அந்த உங்க அப்பா பேர்ல இருக்கிற உயிலிய அவங்க எடுத்து வச்சிருந்தா?" அப்படின்ற மாரி நிலா ஒரு ஐடியா குடுத்தோன்னே, அப்போ சோழனே யோசிக்கிறான். "ஆமால்ல, நம்ம ஏன் இந்த ஆங்கிள்ல யோசிக்கல?" அப்படின்னோன்னே, "ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க." அப்படின்னும்போது, அப்போ நம்ம இதுக்கு ஏதாவது இந்த உயில் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுன்ற மாரி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அந்த நடேசன் கிட்ட, "கொஞ்சம் ஓரமா உட்காந்து யோசிச்சு பாருங்க, உயில் எங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அத பண்ணுவாருன்னு பார்த்தா, அத விட்டுட்டு இந்த சீல் வச்ச வீட்டுக்கு வந்து பூட்ட போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த வழியா வந்து சேரன் தேடிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க அப்பாவ பார்த்துட்டு, "அப்பா, அப்பா அதெல்லாம் பண்ணாதீங்க. போலீஸ் வந்து உங்கள புடிச்சுரும்ன்னு" சொல்லிட்டு எவ்வளோ தடுப்பாரு. அப்ப கூட அவரு கல்ல வச்சு அந்த பூட்ட போய் உடைப்பாரு. அந்த வழியா அவங்க அத்தை வருவாங்க பாருங்க. சேரனுடைய அத்தை வந்து, "என்ன இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் பாருன்ட்டு" ஃபோன எடுப்பாங்க பாரு. நடேசன் என்ன பண்ணுவாரு, ஃபோனா பண்றேன்ட்டு அந்த ஃபோன தூக்கி போட்டு உடைச்சுருவாரு. உடைக்க போனோனே இவங்களுக்கு கோவம் வந்து, "இருடா நான் உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுக்குறேன். அண்ணனாச்சேன்னு பார்க்குறேன்." அப்படின்னோன, அப்போ இவருக்கு கோவம் வந்துரும். "என்னது அண்ணனாச்சே பார்க்குறியா? சொத்த வாங்கி புடுங்கி எங்கள நடுத்தெருவுல நிக்க வைக்கிறேன். நீ வந்து என்ன அண்ணன் பார்க்குறியா?" அப்படின்னு. "இருடா நான் உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுக்குறேன்னோன." சேரன் என்னென்னமோ சொல்வான். "ஐயோ! எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க அத்த. ப்ளீஸ் அத்த." அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்டு என்ன பண்ணுவாரு, "நீ சொல்றேன்றதுக்காக விடுறேன். இல்லன்னா அவ்வளோதான் இவனெல்லாம்." அப்படின்னும்போது, "நீ என்ன போலீஸ்ல." அப்போ நடேசன் சொல்வாரு, "நீ என்ன போலீஸ்ல புடிச்சு குடுறீ, நான் உன்ன கொன்னுட்டு தாண்டி போலீஸ்க்கு போவேன்." அப்படின்ற மாரி இவரு ஒரு மாரி கத்துனோனே, சேரன் என்ன பண்ணுவான், அவர சமாதானப்படுத்தி இவங்க கிட்ட, அவங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நிலாவும், சோழனும் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க பாத்தியா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, துணைக்கு வந்து பல்லவனையும், பாண்டியனையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ப பல்லவன் கேட்பான், "எதுக்குண்ணே இப்ப என்ன கூட்டு வந்த?" அப்படின்னோனே, "ஏன் கலெக்டருக்கு என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு சோழன் கேட்பான். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே காமெடியா இருக்கும். எனக்கெல்லாம் சிரிப்பு பயங்கரமா இருந்துச்சு. அப்போ இவன் சொல்வான், "இல்ல நான் தூங்கி இருந்திருப்பேன்." அப்படின்னும்போது, "என்னது தூங்கியிருப்பியா? உனக்கு என்ன வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையான்ற?" மாரி சோழன் கேட்பான். கேட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு இந்த அ சொத்து பிரகாரம் இதுக்காக கொஞ்சம் சந்தேகமா இருக்குடா அப்படின்னும்போது, "என்ன?" அப்படின்னு பாண்டியனும், பல்லவனும் கேட்பாங்க. "இல்ல எனக்கு பெரியப்பா மேல ஒரு சந்தேகம் இருக்குடா. ஏன் உயில அவரு வச்சுக்கிட்டே நம்மகிட்ட வந்து இந்த மாரிலாம் நாடகம் ஆடக்கூடாது." அப்படின்னோனே, அதுக்கு பாண்டியன் சொல்வான், "அதுக்கெல்லாம் அவரு ஒர்த்தா என்ன?" அப்படின்னா, "அந்த அளவுக்கு அவரு ஒர்த்து?" அப்படின்ற மாரி பாண்டியன் கேட்பான்.
இருக்கலாம் இல்லடா, சொல்ல முடியாது. அந்த ஆள் கொஞ்சம் விவரமான ஆளுதான்ற மாரி சோழனும் சொல்வான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அவர்கிட்ட சொத்து எங்க இருக்குது? அந்த உயில் எங்க இருக்குதுன்னு நம்ம கேட்டு வாங்கணும். அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாண்டியன் சொல்வான், "டேய் நம்ம கேட்டா அவரு சொல்லுவாராடா?" அப்படின்னும்போது, அதுக்கு சோழன் சொல்வான், "நம்ம தான் கேட்கணும். ஆனா நம்ம கேட்குறோம்னு தெரியாம தான் கேட்கணுன்ற" மாரி சொன்னோனே, இவனுக்கு அது புரியாது. பல்லவனுக்கு. "என்னண்ணே சொல்ற?" அப்படின்னோன்னே, "என்னடா இவ்ளோ தெளிவா சொல்றேன். இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப பாண்டியன் சொல்லுவான் பாருன்னோன்னே." பாண்டியன் சொல்வான், "என்ன முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு கேட்கணும். நம்ம தான் கேட்கணும். ஆனா நம்ம கேட்குறோம்னு அவருக்கு தெரியக்கூடாதுன்னோன்னே." அப்ப இவன் சொல்வான், "பாரு எவ்ளோ சூப்பரா புரிஞ்சுக்கிறான். அவன் தான் ஷார்ப்புன்ற மாரி ஏதோ சொல்வான்." உடனே இவனுக்கு கோவம் வந்துரும். "அப்ப நீ பாண்டியனே கூப்பிட்டுக்க வேண்டியதுதானே, என்ன ஏன் கூப்பிட்டன்ற?" மாதிரி பல்லவன் கத்துவான். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஃபன்னா, காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து, "ஐயோ! விடுங்க, விடுங்க. அவரு பேசுறதெல்லாம் எதுவுமே நெனச்சுக்காத பல்லவா. நீங்க இப்ப போய் என்ன பண்றீங்க, உங்க பெரியப்பாவ மிரட்டணும். மிரட்டி சொத்து யார் அந்த உயில் வந்து யார் இதுல இருக்குதுன்னு நீங்க மிரட்டி வாங்கணும். 2வது வந்து இன்னொரு வேலையும் நீங்க எங்களுக்காக பண்ணணுன்ற" மாரி அந்த அந்த இன்னொரு வேலைய வந்து ரொம்ப சைலன்ட்டா சொல்லுவாங்க. அது வந்து எபிசோட்ல வந்து அது இது பண்ண மாட்டாங்க. சைலன்ஸ் வேர்ட்ல தான் சொல்லுவாங்க. உடனே அப்போ சரின்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு, அப்ப அங்க இருக்கிற ஜர்க்கின் எடுத்து போட்டுக்கிட்டு, மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியா 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த ஜர்க்கினுக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க, பல்லவனும், பாண்டியனும். அத திட்டி கிட்டி இவன் தான் சோழன் தான் திட்டிக்கிட்டு இருப்பான். "எவ்வளோ பெரிய வேலைய குடுத்துருக்கிறேன், ஜர்க்கினுக்கு அடிச்சுக்கிறீங்கன்ற" மாரி அந்த இதுவுமே ரொம்ப காமெடியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பெரியப்பா அப்பதான் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு, அந்த ரோடு வழியா. அப்போ சோழன் சொல்வான், "ரெடியா இருங்க, பெரியப்பா வராருன்ற" மாரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் இறக்கி விட்டுருவான். அவங்க பெரியப்பா வர்றத பார்த்துட்டு அவங்க ஒளிஞ்சு நின்டு என்ன பண்ணுவானுங்க, அவங்க பெரியப்பாவ புடிச்சிட்டு போயிட்டு நின்னு மிரட்டுவானுங்க. மிரட்டி, "என்னடா இவன வந்து தூக்கிட்டு வந்துட்டோம். கழுத்துல ஒரு செயின் இல்ல, மோதிரம் இல்ல" அப்படின்னோனே அவங்க பெரியப்பா, "டேய் நீங்கலாம் யார்றா? என்னை ஏன்டா கடத்தி வச்சிருக்கீங்கன்னும்போது, "என்ன ஒரு கழுத்துல செயின் இல்ல, மோதிரம் இல்ல, உன்ன போய் கடத்தியிருக்குமே! ஏதாவது சொத்தாவது வச்சிருக்கியா?" அப்படின்னோனே, "டம்மி பீஸா நீ?" அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவானுங்க. உடனே அந்த ஆள், "நான் ஏன்டா டம்மி பீஸு? எனக்கு வந்து நிலம் இருக்குதுடா என் பேர்ல." அப்படின்ற மாரி சொல்லுவேன். "என்னது நிலம் மட்டும் வச்சு என்ன பண்றது? இப்போ வீடும் வரப்போகுதுடா. என் பேர்ல ரிஜிஸ்டர் தான் ஆகல. ஆனா கூடிய சீக்கிரத்தில ரிஜிஸ்டர் ஆயிரும்ன்ற" மாரி சொல்லும்போது, "என்னய்யா சொல்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, அந்த விவரத்த வாங்கணுன்றதுக்காக என்னென்னமோ போட்டு இது பண்ணி, அவர போட்டு வாயில வந்ததெல்லாம் என்னென்னமோ பேசுவானுங்க. கத்தி எடுத்து சொருகிருவேன், அத பண்ணிருவேன். "நீ ஒழுங்கா சொத்த எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட அந்த உயில எடுத்துட்டு வந்து குடு" அப்படி இப்படின்னு என்னென்னமோ மிரட்டுவானுங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, "டேய் அது வந்து உயில் இப்ப என்கிட்ட கிடையாது. அப்போ உன் தங்கச்சிகிட்ட இருக்கா? நீ போய் எடுத்துட்டு வா போ மரியாதையா." "டேய் உயில வச்சு நீங்க என்னடா பண்ண போறீங்க?" அப்படின்னும்போது, "உயில வச்சு நாங்க விக்க போறோம். உன் பேர்ல தானே இருக்கு. நீ போய் அத எடுத்துட்டு வா." அப்படின்னும்போது, "என் பேர்ல இல்ல. அப்போன்னா உங்க அப்பா கூடிய சீக்கிரத்தில உன் பேர்ல வரப்போதா? உங்க அப்பா உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரா?" அப்படின்னும்போது, "இல்லடா அது வந்து அந்த உயில் வந்து யார் பேர்லயும் இல்ல" என்னமோ சொல்வாரு. அந்த உயில் வந்து, "இல்ல இப்ப என்கிட்ட கிடையாது. அந்த உயில் இருந்தா தானே நான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு" அப்படின்னும்போது, "அப்ப யார்கிட்ட இருக்கு?" அப்படின்னும்போது, என் தம்பி நடேசன்கிட்ட தான் இருக்கு. அவன் தான் அத தொலைச்சுட்டானே" அப்படின்ற மாரி சொன்னோனே, அப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, "என்னது தொலைச்சுட்டானா? ஐய்யயோ! இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவன குத்துடா, கத்தி எடுத்து சொருகுடா" அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆல்ரெடி பல்லவனும், பாண்டியனும் போம்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, சோழனும், நிலாவும் அவங்களுக்கு வந்து ஃபோன்ல வந்து இந்த இது போட்டு விட்டு போயிடுவாங்க. "ஃபோன ஆன்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வந்து அத கேட்டுட்டு வந்து தடுக்க முடியும்ன்ற" மாரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கேத்தா மாரி, "வா, வா இதுக்கு மேல அவங்கள பேச விட்டோம்னா, சண்டை பெருசாயிரும். வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சோழனும், நிலாவும் போய் சும்மா தடுக்குற மாரி, அந்த அந்த கும்பல் கிட்டேருந்து அவங்க பெரியப்பாவ காப்பாத்துற மாரி சொல்லிட்டு 2 பேரும் போயி, பாண்டியனையும், பல்லவனையும் போட்டு அடிக்கிற மாரி அடிச்சு அவங்கள ஓட விட்டுட்டு, அவங்க பெரியப்பாவ "ஒண்ணும் இல்லல்ல பெரியப்பா, ஒண்ணும் இல்ல பெரியப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துற மாரி காப்பாத்துவானுங்க. காப்பாத்தும்போது அப்ப சோழன் சொல்வான், உனக்கு ஒண்ணும் இல்ல பெரியப்பா, உங்களுக்கு ஒண்ணும் அடியெல்லாம் படலல்ல?" அப்படின்னோனே, "இல்ல இல்லடா எனக்கு ஒண்ணும் அடி படல." "ஆமா இவங்கலாம் யாரு? ஏன் இவங்கலாம் சொத்து விவரத்தெல்லாம் கேட்கறாங்க?" அப்படின்னோனே, உடனே சோழன் நினைப்பான், "ஐயோ! என்ன கரெக்ட்டா கேட்குறாரு" அப்படின்ற மாரி கேட்டுல, "அதெல்லாம் இல்ல பெரியப்பா, இப்பலாம் வந்து இப்படி கொள்ளையடிக்கிறவனுங்கலாம் இப்பதான் இப்படிதான் கொள்ளையடிக்கிறானுங்க. ஏன்னா உங்க சொத்த வாங்கிட்டு போய் அவனுங்க வித்துட்டு உங்கள கடன் கட்ட சொல்லுவாங்க." அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்க அப்பா இதெல்லாமா அவங்க பெரியப்பா வந்து, "இதெல்லாமா பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு என்னமோ உன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, நிலா வந்து அப்படியே வாய மூடுவாங்க.
அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எபிசோட நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.